50 concepts is equal to 120 plus marks. அதுல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஆக்சலரேஷன். நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருக்காங்க. நான் ஸ்ரீ சாரோட ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. ஆக்சலரேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அப்புறம் வெலாசிட்டினா என்னங்கிறத பார்க்கணும். ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதான் வந்து என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கு அதை பார்த்தோம்னா அதான் வந்து என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு செகண்ட்ல அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவு சேஞ்சோ அதான் என்ன சொல்றோம்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ என்ன பண்றோம், ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்குறோம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதுனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, அது ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் பாருங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல எவ்வளவு வெலாசிட்டியில சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அதான் ஆக்சலரேஷன். இதுக்கான யூனிட் வந்து பாருங்க, வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் வரும், டிவைட் பை செகண்ட் போட்டோம்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். சரியா, இதுக்கான யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க, மீட்டர்னா லென்த், அதுக்கு எல், செகண்ட்னா டைம், அதுக்கு டி. அப்ப எல் டி பவர் -2 இதான் இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து என்னன்னா வெலாசிட்டி வந்து என்னன்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டினா ஆக்சலரேஷன் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஏன்னா ஆக்சலரேஷன் எங்க இருந்து வருது, வெலாசிட்டில இருந்து தான் வருது. அப்ப ஆக்சலரேஷன் இதுக்கான டைரக்ஷன் பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் சேம் as the direction of the velocity. வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்னவோ அதே தான் ஆக்சலரேஷனுக்கான டைரக்ஷனாகவும் இருக்கும். பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் சேம் as the direction of velocity. அப்ப ஆக்சலரேஷன் வந்து எப்ப பாசிட்டிவா இருக்கு எப்ப நெகட்டிவா இருக்குங்கிறத பார்க்கணும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், அதே இது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரிட்டார்டேஷன் சொல்லலாம் அல்லது டிசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நெகட்டிவ் acceleration is also called retardation or deceleration. நம்ம வேகமா வண்டியில் போயிட்டு பிரேக் போடுறோம்ல, அப்போ வந்து கிடைக்கிறதா வந்து ரிட்டார்டேஷன் இல்லாட்டி டிசலரேஷன். நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம ரேஸ் பண்றோம்ல, அப்ப கொடுக்கறது பேர் என்ன, அப்ப ஆக்சலரேஷன். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆக்சலரேஷன், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டிசலரேஷன் இல்லாட்டி ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்ப ஆக்சலரேஷன்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், வேரியபிள் ஆக்சலரேஷன் அண்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இப்ப யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குன்னா அதை வந்து என்ன சொல்லலாம், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்றோம். பாருங்க, வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னா அது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இப்ப வேரியபிள் ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டியோட மேக்னிடியூட்ல சேஞ்சஸ் இருக்கலாம், அதோட டைரக்ஷன்ல சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுலயுமே சேஞ்சஸ் இருக்கலாம். அதை வந்து என்ன சொல்லுவோம், வேரியபிள் ஆக்சலரேஷன் சொல்றோம். வெலாசிட்டி சேஞ்சஸ் in magnitude or direction or both, then it is called variable acceleration. Next, average acceleration na enna sir? Average acceleration na ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல், அதுல டோட்டலா எவ்வளவு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குன்னு பாக்குறோம். அப்ப டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்ப v2 minus v1 டிவைட் பை t2 minus t1. இத டெல்டா v பை டெல்டா t சொல்லலாம். இத a பார் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சொல்றோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா ஒரு பொசிஷன் டைம் கிராஃப்ல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆக்சலரேஷனை பாருங்க. when acceleration of the object is 0, acceleration இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், velocity time graph இருக்குல்ல, velocity time graphல ஒரு horizontal line டைம் லைனுக்கு parallel ஒரு லைன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், slope equal to 0 ன்னு அர்த்தம். slope 0 னா என்ன அர்த்தம், acceleration is 0 ன்னு அர்த்தம். சரியா, இப்போ வந்து பாருங்க, அதே இது பொசிஷன் டைம் கிராஃப்ல 0 ஆக்சலரேஷன் எப்படி வரும்னா ஒரு ஸ்லோப் ஹரிசாண்டல், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப். இது இப்படி இருக்குதுன்னா இது ஹரிசாண்டல் லைன் சொல்றோம். இது வந்துன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. பொசிஷன் டைம் கிராஃப்ல பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னா 0 ஆக்சலரேஷன் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன சார், இப்ப வேரியபிள் ஆக்சலரேஷன் when acceleration of the object is constant, ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்னா நமக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்குதுன்னா இதை வந்து என்ன சொல்றோம், நம்ம acceleration of the object is constant அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்லோப் கிடைக்குது இல்ல, இந்த ஸ்லோப் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம கான்ஸ்டன்ட் which is equal to tan theta அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாருங்க ஒரு ஸ்லோப்,
சரியா? இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறீங்க, அதே மாதிரி இங்க ஒரு இது போடுறீங்க. அப்ப இது வந்து என்ன வரும் நமக்கு டெல்டா வி, இது டெல்டா டிங்கிறது வரும். அப்ப tan θ is equal to என்ன சொல்லலாம்னா நம்ம டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து when acceleration of the object is constant, slope is positive constant, which is equal to tan theta, which is equal to delta v by delta t ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன சார், இப்போ வந்து என்ன ஸ்லோப் வந்து என்னன்னா நாட் கான்ஸ்டன்ட். அதாவது when acceleration of the object is variable அப்படிங்கிறப்ப ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. இது வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்டன்டான ஸ்லோப்ல ஒவ்வொரு இடத்துல பாருங்க, இந்த டைம் இன்டர்வல்ல ஸ்லோப் இப்படி இருக்கு, இந்த டைம் இன்டர்வல்ல ஸ்லோப் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு என்ன ஆகும், ஸ்லோப் ஒவ்வொரு மாதிரி மாறும். அப்ப ஸ்லோப் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் எப்ப when acceleration of the object is variable அப்படிங்கிறப்ப. இந்த கேஸ்ல பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இது வந்து என்னன்னா நமக்கு நிறைய தடவை கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. when பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கிறப்ப பொசிஷன் டைம் கிராஃப் பாருங்க இப்படி வரும் ஸ்லோப். அதே இது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷனா பொசிஷன் டைம் கிராஃப் இப்படி வரும். அதாவது இந்த மாதிரி ஸ்லோப் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், அதே மாதிரி இப்படி வந்துச்சுன்னா இது வந்து சொல்லலாம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப நமக்கு வந்து பாருங்க, நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம், நம்ம ஆக்சலரேஷன்ங்கிற கான்செப்ட்ல ஜஸ்ட் ஆக்சலரேஷன்னா என்ன, அதுக்கான யூனிட் டைமென்ஷன், அது எப்ப பாசிட்டிவா இருக்கும் எப்ப நெகட்டிவா இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுல என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இந்த கான்செப்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்த கான்செப்ட் ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். சரியா? அதுல இந்த கான்செப்ட் ஆக்சலரேஷன் எல்லாமே நமக்கு அங்க வரும். சரியா? v is equal to u plus at ன்னு சொல்றோம்ல, அப்ப ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கான்செப்ட்ல வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். நம்ம RSK அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் MBBS சீட் வாங்கியிருக்காங்க. நான் சிறி சாரோட ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, RSK அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.